கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டுமாக நான் உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகிற காரியம், இன்றைய நாள் ஒரு முக்கியமான ஒரு நாள். பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த நாளிலே, இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மை ஒன்றை கூட்டி சேர்த்திருக்கிறாரே, அதற்காக கர்த்தருக்கு நன்றி கூறுவோம். பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பிள்ளைகளே, இன்றைக்கு பலர் வேதத்தை பல தடவைகள் வாசிக்கிறார்கள். அமர்ந்திருந்து அதை தியானிப்பவர்கள் மிக மிக சிலர். வேதத்தை வாசிப்பது மட்டுமல்ல, நாம் அமர்ந்திருந்து நாம் தியானிக்க வேண்டும். இன்றைக்கு எங்கே ஆசீர்வாத செய்திகள் சொல்லப்படுகிறதோ, எங்கே நமக்கு தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்படுகிறதோ, எங்கே விடுதலை எழுப்புதல் கூட்டங்களுக்கு விளம்பரங்கள் காணப்படுகிறதோ, எங்கே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வல்லமை என்ற பெயரிலே இன்றைக்கு கூட்டங்கள் நடைபெறுகிறதோ, அங்கெல்லாம் உற்சாகத்தோடு ஓடி செல்லும் மக்கள் கூட்டத்தையே இன்றைக்கு நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, அறிந்து கொள்ள வேண்டும், இடுக்கமான வாசல் வழியாய் செல்லுகிறவர்கள் மிக மிக சிலர். இடுக்கமான வாசல் வழியாக செல்லுகிறவர்கள் மிக மிக சிலர். ஆனால் விசாலமான வாசல் வழியால் செல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். இந்த கடைசி நாட்களிலே சத்தியத்தை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கவனிங்க பிள்ளைகளே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரட்சிப்பின் அனுபவத்துடன் நின்று விடுவது அல்ல. மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்று அதோடு அவர்கள் திருப்தி அடைந்து விடுகிறார்கள். அருமையானவர்களே, அது தவறு. ஒவ்வொரு மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து விட வேண்டும். நாளுக்கு நாள் அவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே வளர்ந்து செல்ல வேண்டும். இந்த உலகத்திலே சபை ஏராளமாக காணப்படுகின்றது. ஏராளமாக சபைகள் காணப்படுகின்றது. ஆனால் எல்லாமே கர்த்தருடைய சபை அல்ல. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு பாஸ்டர்கள் என்று சொல்லி அநேகர் காணப்படுகிறார்கள். ஆனால் எல்லோருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்களும் அல்ல. எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு யார் யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள். மற்றவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். பிரியமானவர்களே, நமது ஆண்டவர் இயேசுவின் உபதேசங்களில் சிலவற்றை இன்றைய நாளிலே நாம் தியானிப்போம். முதலாவது உபவாசத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். வாசிப்போமா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர்கள் உபவாசிக்கிறதை
மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாழ பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நாம் அறிய வேண்டியது என்னென்றால், உடனே உபவாசம் என்ற உடனே பட்டினி என்பது உங்களுக்கு ஞாபகம் பெறும். பட்டினியின் பெயர் உபவாசம் அல்ல, அதை புரிந்து கொள்ளுங்க. அது ஒரு உபவாசத்தின் ஒரு பகுதியாக இருக்குமே தவிர பட்டினியின் பெயர் உபவாசம் அல்ல. ஆகவே உபவாசத்தின் ஒரு பகுதி நாங்கள் உணவை தவிர்த்துக் கொள்வது, ஆனால் அது கட்டாயம் அல்ல. நன்றாக நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா புஸ்தகத்திலே 58வது அதிகாரத்திலே 3 தொடக்கம் 7 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் குறித்து வைத்து வீட்டில் கொண்டு சென்று நீங்கள் வாசித்து பார்க்கலாம். உபவாசம் என்றால் என்ன என்று சொல்லி தெளிவாக கர்த்தர் பேசுகின்றார். அதாவது உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒடுக்கப்பட்டவர்களுக்கு உதவுதல் உபவாசம், பசி உள்ளவர்களுக்கு நாங்கள் ஆகாரத்தை கொடுத்தல் உபவாசம், திக்கற்றவர்களுக்கு அடைக்கலம் கொடுப்பது அது உபவாசம். இன்னமாக தேவை உள்ளவர்கள் தங்களை அணுகுவதற்கு தங்களை அர்ப்பணித்தல் அது ஒரு உபவாசம். உதாரணமாக, நீங்கள் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். நீங்கள் ஜெபத்திலே கழித்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுவோம். அப்பொழுது பசியோடு ஒருவர் வந்து உங்களை அணுகுகிறார். ஐயா, அம்மா, பசிக்குது, ஏதாவது கொடுங்க என்று சொல்லி உங்களை அணுகும் பொழுது உன்னுடைய ஜெபத்தை அந்த இடத்திலே நிப்பாட்டிவிட்டு நீ போய் அவனுடைய தேவையை கேட்டு அறிந்து அவனுக்கு உதவி செய்து விட்டு வர வேண்டும். அதை விட்டுவிட்டு இப்பொழுது ஐயா ஜெபிக்கிறார், அம்மா ஜெபிக்கிறார், அவை தேவனோடு உருவாடி கொண்டிருக்கிறாங்க, நீ போயிட்டு நாளைக்கு வா என்று சொல்லி ஒருபொழுதும் சொல்லக்கூடாது. அருமையானவர்களே, அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டார். ஆண்டவர் சொல்லுகின்றார், நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு தெரியக்கூடாது என்று கர்த்தர் சொல்லுகின்றார். பின்னாகவே நாம் என்ன செய்கிறோம்? ஐயா ஜெபிக்கிறார், அம்மா ஜெபிக்கிறார், நாங்கள் உபவாசத்தோடு இருந்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லி மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறோம் அல்லவா? அதை கர்த்தர் விரும்ப மாட்டார். ஆகவே கவனியுங்கள், புதிய ஏற்பாட்டின் ரட்சிக்கப்பட்ட ஆவிக்குரிய ஜனம் இன்றைக்கு பாருங்கள், எங்கு பார்த்தாலும் உபவாச கூட்டங்கள் என்று ஓடுவார்கள். உபவாச கூட்ட விளம்பரங்கள் உலகம் முழுவதும் உபவாச கூட்டம் என்று சொல்லி விளம்பரங்கள். இன்னமாக போதாதற்கு ஆன்லைன் கூடுகைகள் இன்றைக்கு அநேகம் காணப்படுகிறது. அருமையானவர்களே, இவையெல்லாம் கர்த்தருக்கு ஏற்றது அல்ல. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விளம்பரங்கள் எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நாங்கள் உபவாச கூட்டத்துக்கு போகிறோம் சொல்கிறார்கள். இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு உபவாச கூட்டம் அல்லவா, நாங்கள் இன்றைக்கு ஒரு உபவாச கூட்டத்துக்கு போகிறோம். இன்றைக்கு சொல்லுவார்கள், இன்றைக்கு நான் உபவாசம் அல்லவா. ஏன் சகோதரனே, ஏன் சகோதரியே சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் என்று கேட்டால் உங்களுக்கு தெரியாதா? நான் 2 நாள் உபவாசம் என்று சொல்லுவார்கள். நாங்கள் 40 நாள் உபவாசம் என்று இவ்விதமாக அவர்கள் சொல்லுவார்கள்.
அருமையானவர்களே, உங்களுக்காக இன்னுமாக நாங்கள் பார்க்கும் பொழுது எத்தனை தவறுகளை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு யாருக்காக ஜெபிக்க வேண்டுமா? உங்களுக்காக ஜெபிக்க கொஞ்சம் பொறுங்க, நான் 3 நாள் உபவாசம் இருந்து விட்டு நான் வருகிறேன் என்று சொல்லுவார்கள். சொல்லுகிறவர்களும் உண்டு. ஆனால் இவ்விதமான வழிகள் எல்லாம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மாயக்காரரின் வழிகள், பரிசேயருடைய குணம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார். ஆகவே இவைகளினாலே நாம் நீதிமான்களுக்குரிய தன்மைகள் இவைகள் அல்ல. அருமையானவர்களே, இதனால் நாங்கள் நீதிமான்களாக்கப்படுவது இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. அப்படியாயின் உபவாசம் தேவையில்லையா என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதில் என்ன தெரியுமா? தேவை, உபவாசம் தேவை. எப்படி? ஒரு மறுபடியும் பிறந்த ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவன் தன்னுடைய ஆவிக்குரிய ஒரு மந்த நிலையை உணரும் பொழுது, நான் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே மிகவும் தாழ்ந்து போயிருக்கிறேனே, கிறிஸ்துவனுடனான ஒரு உறவிலே நான் பின்தங்கி போயிருக்கிறேனே என்று சொல்லி உணரும் பொழுது அவன் தன்னைத்தான் தாழ்த்தி தனிமையிலே அவன் உபவாசத்தை ஆசரிக்கலாம். ஆசரிக்கும் பொழுது அவனுடைய ஆவிக்குரிய நிலைமை இன்னும் பெறப்பட அவனுக்கு அது உதவி செய்யும். இன்னுமாக தேவனுடைய ஒரு வழிநடத்தலை ஒரு அறிய வேண்டுமா? அல்லது தன்னுடைய பிள்ளைகளுக்காக, அவர்களுடைய எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காக, இன்னுமாக குடும்ப உறுப்பினருக்காக, அல்லது தம்முடைய ஊழியங்களுக்காக அதை பலப்படுத்த தனிமையாகவோ அல்லது தன் குடும்பமாகவோ அவன் உபவாசிக்கும் பொழுது அந்த உபவாசத்தை கர்த்தர் கேட்டு அதற்கு நிச்சயமாக பதில் அளிப்பார். அருமையானவர்களே, ஆகவே நாங்கள் வேதத்திலே ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கிறோம். அந்தரங்கத்தில் பார்க்கிற பரமபிதா அதை அந்த உபவாசத்தை ஏற்று அதற்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் காணும்படி செய்கிற செயற்பாடுகள் எதையுமே, அதாவது செயற்பாடுகள் இக்காலத்தின் உபவாசங்களுக்கு மனிதர்கள் இன்றைக்கு ஆதரவையும் பாராட்டுதல்களையும் இன்றைக்கு பெற்றுக் கொள்ளலாம். இன்றைக்கு நடைபெறுகிற பிரபலியமான மனுஷர் காணும்படியான உபவாசங்கள், உபவாச கூட்டங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய பாராட்டுதல்களை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் தேவனிடம் இருந்து எந்த விதமான ஒரு பலனுமே பெற முடியாது என்ற சத்தியத்தை இதன் மூலமாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது, இன்றைக்கு நாம் நம்முடைய பொக்கிஷங்களை எங்கே சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை குறித்தான ஒரு உபதேசம் மத்தேயு சுவிசேஷத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 20-யும் 21-யும் தயவு செய்து வாசிக்க. பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே திருப்தியாவது துருவாவது இருக்கிறதும் இல்லை, அங்கே விடுத கண்ணமுத்து திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமே இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் வாசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார், நம்முடைய பொக்கிஷங்களை பரலோகத்திலே சேர்த்து வைக்க வேண்டுமா? இந்த காலங்களில் பெரும்பாலான தேவ ஊழியர்களாயும் சரி, இன்னுமாய் விசுவாச பிள்ளைகளாயினும் சரி, தங்கள் பொக்கிஷங்களை என்ன செய்கிறார்கள்? இந்த பூமியிலே அவர்கள் சேர்த்து வைப்பதிலேதான் கருத்தாய் இருக்கிறார்கள் என்பதை மறக்க முடியாது.
இதோ ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்று பிரசங்கிக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு சீக்கிரமாய் வருகிறார் என்று விசுவாசிக்கிறோம் அல்லவா? ஆனால் இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள்? காணி பூமி வாங்குவதிலும் தங்களுக்கும் தங்களுடைய சந்ததிகளுக்கும் சொத்துக்கள் சேர்ப்பதிலும் பெரிய மலைகள் வாங்குவதிலும் கோபுரங்களை கட்டுவதிலும் இவை எல்லாவற்றிலும் சொல்லுவார்கள் என்று தெரியுமா? நாங்கள் கர்த்தருடைய பணிக்காகவே செய்கிறோம் என்று சொல்லி. அருமையானவர்களே, இவை எல்லாம் சிந்தித்து பாருங்கள். அப்படியாயின் இவர்களுடைய பிரசங்கங்களுக்கும் விசுவாசத்திற்கும் அவருடைய செயல்களுக்கும் சம்பந்தம் என்ன? சம்பந்தமே இல்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பூமியிலே நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதில் தான் நாங்கள் உறுதியாக இருக்கிறோமே தவிர பரலோகத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்க்க வேண்டும் என்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தை தள்ளிவிடுகிறோம். கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருவர் பாருங்கள், எல்லோரும் அறிவீர்கள், ஒருவர் சொன்னார், சலமோன் கட்டிய ஆலயத்தை போல தானும் ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் என்று சொல்லி விரும்பி ஒரு பிரமாண்டமான ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பெரிய பிரமாண்டமான ஒரு ஆலய கட்டடத்தை கட்டி இன்றைக்கு அவற்றை குறித்து புகழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒன்றை சத்தியத்தை அறிய வேண்டும். உன்னதமானவர் கைகளினால் கட்டப்பட்ட செய்யப்பட்ட ஆலயங்களிலே வாசமாய் இருப்பதில்லை என்ற சத்தியத்தை அறியவில்லையா? கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களிலே வாசமாகிறார் என்ற சத்தியத்தை இன்றைக்கு அறியாமல் நடப்பது அவருடைய ஆவிக்குரிய கீழிறங்கி போகிற அந்த நிலையைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, நாமே கர்த்தருடைய ஆலயம். இந்த 4 சுவர் கொண்ட ஆலயம் அல்ல ஆலயம், நாம் தான் அவருடைய ஆலயம். இந்த ஆலயங்கள் எல்லாம் நாம் இருக்கிறோம் சபையாக கூடி வருகிறதுக்கு கர்த்தர் ஒரு இடத்தை தந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்றைக்கு ஒரு பார்க்கிலே நாங்கள் கூடலாம், அல்லது தெருவிலே அல்லது ஒரு மர நிழலிலே நாங்கள் கூடலாம். கர்த்தருடைய ஆலயங்களால் தேவ ஜனங்கள் ஒன்று கூடும் பொழுது அது சபையாயிருக்கிறது. நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே மனுஷனால் கட்டப்பட்ட அந்த கட்டடங்களிலே ஆலயங்களிலே தேவன் வாசமாய் இருப்பதில்லை. இன்றைக்கு அருமையானவர்களே, இந்த பெரிய பெரிய கோபுரங்கள் கட்டுவது, பெரிய கட்டிடங்கள் எல்லாம் கட்டுவது எங்கிருந்து வந்தது? இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி சொன்னால் அது ரோமன் கத்தோலிக்க மதத்தில் இருந்து அவர்களுடைய மத பாரம்பரியமாய் இருக்கிறது. அவர்களில் இருந்துதான் இது வெளிப்பட்டது. இந்த பாரம்பரியத்தை இன்றைக்கு மறுபடியும் பிறந்த ஆவிக்குரியவர்கள் பின்பற்றி இந்த உலகத்திலே தங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதிலே தீவிரமாய் செயல்படுவதன் மூலமாக கிறிஸ்துவின் உபதேசத்தை அவர்கள் ஓரத்திலே தள்ளிவிடுகிறார்கள். மட்டுமல்ல, இன்றைக்கு மனுஷரின் புகழ்ச்சிகளை ஏற்றுக்கொள்வதும் உலக மேன்மைகளை விரும்பி அதன் பின்பாக செல்லுவதும் மூலமாக அருமையானவர்களே இந்த உலகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்கள். விளங்குகிறதா? அருமையானவர்கள், நான் புகழ்ச்சி அடைய வேண்டும், மேன்மை அடைய வேண்டும் என்று நாங்கள் நினைத்து செயல்படுவதே இந்த உலகத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம். எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? இன்றைக்கு தங்களுடைய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை மூலமாக ஏழைகளை அவர்கள் நினையாமல் போகிறார்கள். திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகளை நினையாமல் போகிறார்கள். இதன் மூலமாக
தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கையின் மூலமாக, தங்களுடைய சுயநல வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்திலே அவர்கள் பொக்கிஷங்களை சேர்க்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இதயமும் இருக்கும் என்பதே நம்முடைய ஆண்டவர் இயேசுவின் உபதேசமாகும். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியமாயினும் சரி, கர்த்தருக்குள்ளான நம்முடைய ஜீவியமாயினும் சரி, கர்த்தருடைய மகிமைக்காகவே காணப்பட வேண்டும். அருமையானவர்களே, கர்த்தருடைய மகிமைக்காகவே காணப்படும் பொழுதுதான் அது இது பரலோகத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோம் என்பதை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். லூக்கா சுவிசேஷத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், சம்பாதியுங்கள், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும் போது உங்களை நிச்சயமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருள்களினாலே உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே வேலை செய்கிறோம் அல்லவா, அதற்கான சம்பளம் பெறுகிறோம் அல்லவா, பணம் பெறுகிறோம் அல்லவா, அவை அநீதியான உலகப் பொருள். இன்னுமாக நாம் அதன் மூலமாக பொருள்கள் சம்பாதிக்கிறோம், சொத்துக்கள் சம்பாதிக்கிறோம், அவை எல்லாம் அநீதியான உலகப் பொருள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த அநீதியான உலகப் பொருளின் மூலமாக நீங்கள் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். எதற்காக? நித்திய வீட்டிலே உங்களை ஏற்றுக்கொள்ளுவார் உண்டாகும் பொருட்டு. ஆம் அருமையானவர்களே, நாம் இந்த அநீதியான இந்த உலக பொருள், அதாவது பணம், பொருள் மற்றும் உடைமைகள், இவைகளினாலே நாம் என்ன செய்கிறோம்? நாம் இந்த உலகத்திலேயே நாம் பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிற ஞானமுடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த இவைகள், அதாவது நம்முடைய பணம், பொருள், உடைமைகள், இந்த இவைகளை ஏழைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் போன்றவர்களுக்காக நாங்கள் கொடுக்கும்படி நம்முடைய கைகளை தாராளமாக திறந்து கொடுக்கிறோமா என்பதை நாம் ஒரு விசை சிந்தித்து பார்ப்போம். எனக்கு அருமையானவர்களே, நமக்கென்று சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டா? ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டா? எங்களுடைய இருதயம் என்ன எண்ணத்தினாலே நிறைந்திருக்கிறது? எது முதலிடம் பிடித்திருக்கிறது என்பதை தயவு செய்து சிந்தித்து பாருங்க. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஏழைகளுக்கு நாம் இறங்கும் பொழுது அது என்ன தெரியுமா? கர்த்தருக்கு நாம் கடன் கொடுக்கிறோம். ஆகவே கர்த்தருக்கு நாம் கொடுக்கிற கடனை நிச்சயமாக அவர் நமக்கு ஒரு நாள் தருவார். அருமையானவர்களே, ஆகவே நம்முடைய பொக்கிஷத்தை பரலோகத்திலே இதன் மூலமாக சேர்த்து வைக்கிறோம். ஆமீன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மேலும் பாருங்கள், இன்றைக்கு தேவனுடைய பார்வையிலே இன்றைக்கு தரித்திரராக காணப்படும் இன்னொரு வகையினர் உண்டு. அவர்கள்தான் இன்றைக்கு சுவிசேஷத்தை அறியாமல் இருக்கிறவர்கள். சுவிசேஷத்தை அறியாமல் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய பார்வையிலே தரித்திரராய் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள, சுவிசேஷ பணிக்கென்று நாம் அள்ளி கொடுக்கும் பொழுது, அருமையானவர்களே, பரலோக ராஜ்யத்திலே நாம் பொக்கிஷங்களை நமக்கென்று சேர்த்து வைக்கிறோம்.
இன்றைக்கு பாருங்க, நாங்க பேங்கில நாம் என்ன செய்கிறோம்? ஒரு தொகை பணத்தை சேர்த்து வைத்திருக்கிறோம். இந்த பேங்கிலே பணத்தை சேர்த்து வைத்திருக்கும் பொழுது நாம் உரிமையோடு அந்த பேங்குக்கு போகிறோம். என்ன வேண்டும்? எனக்கு இவ்வளவு பணம் என்னுடைய கணக்கில் இருந்து வேண்டும் என்று உரிமையோடு கேட்கிறோம். அவர்கள் எந்த மறுப்பும் சொல்லாமல் அந்த பணத்தை எங்களுக்கு உடனடியாக தருவார்கள். ஏன்? நமக்கு உரிமை உண்டு. அங்கே என்னுடைய சொத்து இருக்குது, உரிமையோடு கேட்கிறோம், அது நமக்கு கொடுக்கப்படும். பேங்கிலே இல்லாமல் நான் போய் உரிமையோடு கேட்க முடியுமா? இல்லையே. அப்படித்தான் அருமையானவர்களே, நாம் பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காமல் நாங்கள் பரலோகத்திலே உரிமை பாராட்ட முடியுமா? சிந்தித்து பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, ஆகவே நாம் பரலோகத்திலே நாம் பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பதிலே நாம் கருத்தாயிருக்க வேண்டும். பிரியமான பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஆரம்ப ரட்சிப்பை நாங்கள் பெற்றிருக்கலாம், ஞான ஸ்நானம் பெற்றிருக்கலாம், சபைக்கு தவறாமல் போகலாம், சபையிலே நாம் ஊழியம் செய்யலாம். ஆனால் பரலோக பொக்கிஷத்தை சேர்க்காமல் பரலோகத்திலே உரிமை கொண்டாட முடியுமா? சிந்தித்து பார். அருமையானவர்கள், இன்றைக்கு நான் முதலாம் வகுப்பிலே நான் போய் படித்துக் கொண்டு நான் யூனிவர்சிட்டிக்கு போகணும் என்று சொல்லி நினைக்க முடியுமா? முடியாது. ஒவ்வொரு படியாக நான் சென்றுதான் நான் யூனிவர்சிட்டிக்கு நான் போக முடியும். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று நிற்கிறார்கள். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்பி விட்டோம், ஞான ஸ்நானம் பெற்று விட்டோம், மறுபடியும் பிறந்து விட்டோம், இது சரி என்று நிற்கிறார்கள். இல்லை, அது முதல் படி, கீழ்ப்படிதலின் முதல் படி. அதில் இருந்து நாம் ஒவ்வொரு படியாக நாம் ஏறி செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நித்திய ராஜ்யத்தை நாம் அடைய முடியும். சரி, இறுதியாக மத்தேயு சுவிசேஷத்திலே நீங்கள் 23ஆம் அதிகாரத்திலே 1 தொடக்கம் 12 வரைக்கும் நீங்கள் வீட்டில் கொண்டு சென்று வாசித்து பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆண்டவர் இயேசு சொல்லுகிற காரியத்தை இப்போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், விருந்துகளிலும் ஜெப ஆலயங்களிலும் முதன்மையான இடங்களை பிடிக்க முண்டி அடித்துக் கொண்டு தங்களுடைய சுயமேன்மையை வெளிப்படுத்த துடிக்கின்ற ஒரு கூட்டத்தாரை குறித்து ஆண்டவர் இயேசு இங்கே சுட்டி காட்டுகின்றார். இவர்கள் அருமையானவர்களே, பிறமத மக்கள் அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. இன்றும் நம் மத்தியிலும், அதாவது அருமையானவர்களே, மறுபடியும் பிறந்த ஆவிக்குரியவர்கள் மத்தியிலும் இவ்வகையினரை, இந்த வகையினரை நாம் கண்டுகொண்டுதான் இருக்கிறோம் அல்லவா? மறுக்க முடியாது. எல்லாவற்றிலும் தங்களுக்கு முதன்மையான இடம் இருக்க வேண்டும். தாங்கள் முதன்மையான ஆசனத்திலே அமர வேண்டும். நம்முடைய தலைமை பதவியிலே நாம் இருக்க வேண்டும். தலைவர் கூட்டத்திலே தலைமை பதவிக்கு நான் இருக்க வேண்டும் என்ற சிந்தனை உடையவர்களாக இன்றைக்கு காணப்படுகிறார்கள் அல்லவா? மறுக்க முடியாது. இன்றைக்கு தங்களை மத அடையாளங்களினாலே நீண்ட ஆடைகளை அணிந்து கொண்டு மற்றவரிடத்திலே இருந்து தங்களை வேறுபடுத்தி காண்பிக்கிறார்கள். அருமையானவர்களே, யார்? ஆவிக்குரியவர்கள். நாங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள். நான் மீண்டுமாக கூறுகிறேன், ஒரு கிறிஸ்தவ மதத்தவரையோ ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவ மதத்தவரையோ இன்றைக்கு நான் இந்த இடத்திலே குறிப்பிடவில்லை. மதம் என்று சொல்லுகிறேன் அல்லவா? கிறிஸ்தவ மதம். கிறிஸ்தவ மதம் என்பதற்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை, புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாம் ஒரு காலத்திலே ஒவ்வொருவரும் ஒரு மதத்திலே இருந்தோம். நாமும் கூட ஒரு கிறிஸ்தவ மதத்திலே நான் இருந்தோம். ஆனால் கிறிஸ்தவ மதத்துக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை. பின்னாகவே நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் அழைக்கப்படும் பொழுது அவைகளை விட்டு நாம் வெளியேறி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாங்கள் மாறுகிறோம். அருமையானவர்களே, பின்னாகவே கிறிஸ்தவ மதங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் சம்பந்தம் இல்லை.
ஒருவர் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆகவே அருமையானவர்களே, ஒரு கிறிஸ்தவ மதத்தவரையோ பாரம்பரிய கிறிஸ்தவ மதத்தவரையோ நான் இந்த இடத்திலே குறிப்பிடவில்லை. ஏனென்றால் அவர்களும் ஒரு நாள் மனம் திரும்ப வேண்டியவர்கள், மறுபடியும் பிறக்க வேண்டியவர்கள். ஆனால் நான் சுட்டி காட்டுவது மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களை குறித்து தான் சுட்டி காட்டுகிறேன். இவர்கள் தங்களுடைய வேஷங்களினாலே தங்களை பக்திமான்களாக தேவனோடு நெருங்கி அவர்கள் வாழுகிறவர்கள், ஜீவிப்பவர்களாக, இன்னுமாக ஒரு விசேஷித்த ஒரு வல்லமை உடையவர்களாக அவர்கள் ஜனங்களுக்கு காண்பிப்பதே இவர்களது நோக்கமாயிருக்கிறது. இதை நம்முடைய ஆண்டவர் இயேசு கடிந்து கொள்ளுகிறார், கண்டிக்கிறார். மேலும் தேவ தன்மையை குறிக்கும் சிறப்பான பெயர்களை தங்களுக்குள்ளே சூட்டிக் கொள்ளுவதை அவர்கள் தவிர்க்க வேண்டும் என ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷருக்கு அங்கே உபதேசிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி பாருங்கள், ரபி என்றும் குரு என்றும் அழைக்கப்படாதிருங்கள். அதற்கு இயேசு ஒருவர் தான் தகுதியுடையவராயிருக்கிறார், மனுஷராகி நாம் அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். எந்த மனிதனையும் நாம் பிதா என்றோ தந்தை என்றோ ஃபாதர் என்றோ நாம் அழைக்க கூடாது என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். ஏனென்றால் இதற்கு இந்த பெயருக்கு உரியவர் நம்முடைய பரம தகப்பன் மாத்திரம்தான். சரி, இன்று ஆவிக்குரிய கிறிஸ்தவ உலகத்திலே தந்தை, ஃபாதர், ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், சீனியர் பாஸ்டர், பிஷப், ஆர்ச் பிஷப், இப்படியே டாக்டர், இப்படி என்றே சொல்லிக் கொண்டே போகலாம். இப்படியாக ஏராளமான பட்டங்கள். ஆகவே நம் மத்தியிலிருந்து இவையெல்லாம் அகற்றப்பட வேண்டும். யார் மறுபடியும் பிறந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து இவை அகற்றப்பட வேண்டும். மறுபடியும் பிறந்த இந்த கிறிஸ்தவர்கள் மத்தியிலிருந்து இவை அகற்றப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது இவையெல்லாம் தேவனுடைய பார்வையிலே குப்பை. அருமையானவர்களே, குப்பைகளை பாருங்கள். உங்கள் வீட்டிலே வைத்து ஒரு மேன்மையான பொருளாக வச்சிருப்பீங்களா? எப்பொழுதும் கூட்டுவீங்க, கூட்டி துடைப்பீங்க. என்ன குப்பையா இருக்கு, குப்பையா இருக்கு, குப்பையா இருக்கு. நீங்க சேர்த்து வைப்பீங்களா? இல்லையே, அதை கொண்டே வெளியே அகற்றி விடுவீங்க. இப்படித்தான் அருமையானவர்களே, கர்த்தருடைய பார்வையிலே குப்பை என்று இருக்கிறவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வைத்திருக்க கூடாது, தள்ளிவிட வேண்டும். கவனியுங்க. இதுல இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல விரும்பி முடிக்க விரும்புகிறேன். தொழில் முறையிலே, படிப்பு முறையிலே, உறவு முறையிலே அழைக்கப்படுவதற்கு இது தடை செய்கிறதில்லை. நம்முடைய வேதம் தடை செய்கிறதில்லை. ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை பிதா என்று கூப்பிடுவான், அப்பா என்று கூப்பிடுவான், ஃபாதர் என்று சொல்லி அழைப்பான். அது ஒரு தந்தைக்கும் பிள்ளைக்கும் இருக்கின்ற ஒரு உலக உறவு. வைத்தியரிடத்திலே போகிறோம், டாக்டர் என்று சொல்லி அழைக்கிறோம். கல்வியூட்டும் ஆசிரியரை நாம் குரு என்று அழைக்கிறவர்களும் உண்டு. ரோமரிலே பாருங்க 13 தயவு செய்து வாசிங்க. யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். அருமையானவர்களே, ஆகவே இந்த உலக உறவுகளில் உண்டாயிருக்கிற இந்த கணத்தை பரிசுத்த பைபிள் தடை செய்யவில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அது இந்த உலகத்திலே இருக்கின்ற உறவு. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் கேட்ட கிறிஸ்துவினுடைய இந்த உபதேசம் உங்களுக்கு இடுக்கமான
வாசலாகவும் வழி நெருக்கமானதாகவும் இருக்கிறதா? உண்மைதான், உண்மைதான் அருமையானவர்களே. ஆனால் இயேசு சொல்லுகிறார், இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், இதுவே ஜீவனுக்கு போகிற வாசல் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு உபதேசித்திருக்கிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவருமே இந்த இடுக்கமான வாசல் வழியாக செல்ல நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமேன். கர்த்தருக்கு மகிமை.